ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெறித்தனமாக படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஒரு 7 to 8 டேஸாக இருக்குது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸ். இன்னுமே சில பேர் ஃபன் மோடில் இருப்பான். சார் விநாயகர் சதுர்த்தி வருது சார், நான் தான் சார் போய் பிள்ளையாரெலாம் வாங்கினேன் எங்கள் வீட்டுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, நீ இது வரைக்கும் எப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி படிச்சியோ இல்லை ஒழுங்காக படிக்கலையோ பரவாயில்ல, ஃபைன், முடிஞ்சு போச்சு. பட் இதுதான் ரொம்ப க்ரூஷியல் டைம். நீ இது வரைக்கும் என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் இப்போ கோட்டை விட்டனா முடிஞ்சு. ஓகே, இந்த 7 to 8 டேஸ் கொடுக்க போகிற பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உனக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ நீ அப்போனா தெளிவாக பிளான் போட்டு படிக்கணும், தட்டி தூக்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்வான்ஸ் அக்கௌண்டன்சிக்கு எப்படி லாஸ்ட்டு 5 டேஸை நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பான். மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சார் பிளான்லாம் போட்டு படிக்கணுமா சார்? நான் பிளான் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ணனா டிமோட்டிவேட் ஆகும், ஸோ அதனால் நான் பிளானே போட மாட்டேன் சார் அப்படின்னு இருப்பான். இது ஒரு கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா, சார் 5 டேஸ் பிளான் போடணுமா? அக்கௌண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 டேஸ் போதாது சார், அது ரொம்ப ஈஸி, நான் ஈஸியாக பாஸ் ஆகிடுவேன். ஸோ நான் 3 டேஸ் அதுக்கு அலகேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற டைமை நான் கஷ்டமான லா டேக்ஸுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அலகேட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. மெயினாக அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, நீ தயவு செஞ்சு அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு 5 டேஸ் அப்படி இல்லையா பேர் மினிமம் 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ அலகேட் பண்ணணும். சேஃப் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ 30th அக்கௌண்ட்ஸை தவிர நீ வேறு எதுவும் படிக்கக்கூடாது, அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் முழு மூச்சாக படிக்கணும். இல்லை சார் நான் 31 வந்து பார்த்தீங்கன்னா லா டேக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு இருந்தேன்னா தயவு செஞ்சு அந்த பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு 30th முன்னாடி முடிச்சு வச்சுக்கோ. 30th நீ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக்கு மட்டும் தான் உன் கையில் இருக்கணும் அடுத்த 5 நாளைக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ பாஸ் ஆகிடுவேன், 2-3 நாள் படிச்சுனா பாஸ் ஆகிடுவேன். இங்கே யாரும் பாஸ் ஆகிறதுக்காக அக்கௌண்ட்ஸை போயிட்டு எழுதிட்டு வான்னு சொல்லலை. அதுக்காக சில சப்ஜெக்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் பாஸ் ஆகிறதுக்காக போய் எழுதிட்டு வா. அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரை அக்ரிகேட்டை ஏற்றி விட்றதுக்காக நீ போயிட்டு எழுதிட்டு வரணும். ஓகே, அக்கௌண்ட்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 70+ எடுக்கிற மாதிரி வந்து நம்ம நம்பி படிக்கலாம். இப்போ லாலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தான் படித்து எழுதினாலும் மார்க் வராது. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி. ஸோ அந்த 2 பேப்பரில் 70+ வந்து வரது கஷ்டம்னு வச்சுக்கோ. அப்போனா நீ அதில் பாஸ் ஆனாலும் சம்டைம்ஸ் அக்ரிகேட்டில் போக சான்ஸ் இருக்குது. அதுக்காக நீ அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணணும், 70+ எய்ம் பண்ணணும். நீ 70+ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு பேர் மினிமம் 4 to 5 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி பண்ணா கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஆச்சு, பேர் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 டேஸ் நீ படித்தே ஆகணும். ஓகே, அதனால் நான் 5 டேஸ்னு போட்டிருக்கேன். நான் 5 டேஸ்னு சொன்னாலும் உனக்கு லாஸ்ட் டே வந்து பிளாங்காக தான் விட்டுருக்கேன்னு வச்சுக்கான். ஸோ நெட்டாக வந்து 4 டேஸ்க்கு எப்படி வந்து நான் படிக்கணும், எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், பிளான் போடணும் அப்படின்னு நான் உனக்கு சொல்கிறேன். அட்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நீ தான் பிளான் போடணும்னு வச்சுக்கோ. நீ எப்படி படிப்ப, உனக்கு எது வரும் எது வராதுன்னு உனக்கு தான் தெரியும். ஸோ நீ தான் பிளான் போடணும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிட்டோவாக ஃபாலோ பண்ண சொல்லலை, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தானே வச்சுக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஓகே, இப்போ 31st அதாவது 30லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எய்தர் சில பேர் வந்து இந்த போர்ஷனை நீங்கள் 30க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சில பேர் இந்த போர்ஷனை 31st ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீ இப்படியும் ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் மேட்சும் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 31st நான் எடுத்த போர்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் வரும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் 10 மார்க்ஸ் கிட்ட வரும். அமால்கமேஷன் 14 மார்க்ஸ், இன்டர்னல் ரெகன்சிலேஷன் 10 மார்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நீ ஃபஸ்ட்டே எடுத்து முடிச்சு 35 மார்க்ஸ் கையில் வச்சுக்கிட்டனா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல மொமெண்ட்டும் கிடைக்கும் சில பேருக்கு. ஆனால் அமால்கமேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி பசங்களை அமால்கமேஷன் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற பசங்களை நான் எடுத்தோடனே அதில் ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டேன். ஓகே, எடுத்தோடனே நீ என்ன பண்ணு, கேஷ் ஃப்ளோவில் ஸ்டார்ட் பண்ணு. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீ என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2-3 கஷ்டமான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தாலும் அதை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மார்க் எடுத்துலாம்னு வச்சுக்கான். ஒரு 6 to 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நீ என்ன பண்ணு, உனக்கு அமால்கமேஷன் கஷ்டமாக இருக்குன்னா இந்த போர்ஷனை நீ செகண்ட் நாளுக்கு வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக படித்து மொமெண்டம் வளர்த்துக்கோ, ஒரு ட்ராக்ஷன் கொண்டுட்டு வா. ஓகே, ஏன்னா நீ வந்து அக்கௌண்டன்சி ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெக் ஆகிட்டு ஒரே இடத்துல நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அமால்கமேஷன்லேயே நிற்கிறேன்னா உனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாளில் சின்னதாக சிம்பிளாக இருக்கிற ஸ்டாண்டர்ட், சிம்பிளாக இருக்கிற கேஷ் ஃப்ளோ படிக்க சொல்கிறேன். அப்படி இல்லை சார், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அமால்கமேஷனை நான் படிக்கிறேன்னா நான் எல்லாரையும் இதை தான் பண்ண சொல்லுவேன். இப்போ நானாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமால்கமேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இன்டர்னல் ரெகன்சிலேஷனை ஃபஸ்ட்டு முடிச்சுப்பேன். என் கையில் 35 மார்க்ஸ் வரும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோவும் சின்ன ஏஸும் முடிச்சிடும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷனாக நான் லாஸ்ட்டாக தான் வச்சுப்பேன். எதனால்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கோரிங்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் படித்தேன்னா அந்த ஒரு மொமெண்டம்லேயே நான் போய்ட்டு எழுதிட்டு வந்துடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் 3rd நாள் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்கு ரொம்ப சிம்பிள், காலையில் 1 ஹவரில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீ ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னா ரிவைஸ் பண்ணு, தயவு செஞ்சு புதுசாக படிக்காது, ரொம்ப லென்த்தி ப்ளஸ் வந்து மார்க்கும் வராது. ஓகேவா, பட் நீ படிச்சிருப்ப. ஓகே, மோஸ்ட்டாக யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுற மாட்டேங்க, படிச்சிருப்பானா ரிவைஸ் பண்ணு.
ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏஎஸ் ஓகே அஸ் எ பெஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்துரு 2, 10, 13 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் 26, 27 அதுவும் கன்சல்டேஷன் ரிலேட்டட் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏஎஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு நீ வந்து பார்த்தா முடிச்சு வச்சுக்கோ. நான் எப்படி வந்து பார்த்தோன்னா பிளான் பண்ணுறேன்னு பாரு. ஒரு பெரிய சாப்டர் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா போர் அடிக்கக்கூடாது சின்ன சின்ன ஏஎஸ். ஒரு பெரிய சாப்டர் இருக்குன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏஎஸ் ஓகே. இது ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய சாப்டர்னா சின்ன சின்ன ஏஎஸ். இது வந்து 4 நாள்லேயே ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அப்புறம் எதுக்கு சார் 5 நாள் அப்படின்னா அதுதான் எதனாலனா முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலாக நீ பிளான் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கான். நீ எல்லாத்துலேயும் சம்மு போட்டு பார்ப்ப, ஏதாச்சும் டிலே ஆகும். அந்த மாதிரி டைமில் நீ என்ன பண்ணு, 3rd செப்டம்பரை 2ஆக பிரிச்சுக்கோ. அந்த 3rd செப்டம்பர் அந்த நாளில் 2ஆக பிரிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் நீ என்ன பண்ணணும், ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் ஆகுதானு பாரு. உன்னோட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபில் நீ வந்து எப்படியாச்சும் வந்து கீப்பப் பண்ணி முடிச்சுக்கணும். ஏதாச்சும் நீ இங்கே விட்டு போகிற அப்படின்னா அதை நீங்கள் முடிச்சிடணும் ஓகே. செகண்ட் ஹாஃபில் நீ அகைன் என்ன பண்ணணும்னா 4 நாள் நீ படிச்சல்ல, நீ படிக்கும் போது எதெல்லாம் கீ இம்பார்ட்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அமால்கமேஷன் பார்க்குற, உனக்கு ஏதாச்சும் ரொம்ப கஷ்டமாக தோணுது, எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணணும்னு தோணுதுன்னா அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே வா. அந்த 4 நாள் நோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அகைன் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற கீ அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஓகே. எக்ஸாம் டைமில் எதுவும் பிளான் பண்ணாத. எக்ஸாம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீ டைனாமிக்காக இரு ஓகேவா. உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரிவைஸ் பண்ணணும்னு தோணுதோ நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளான் பண்ணி தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் நீ ஏதாச்சும் இப்போயே பிளான் பண்ணுறத ஒரு மாதிரி ஃப்ளோவில் போகும்போது நீ பிளான் பண்ணிக்கோ எக்ஸாம் டைமில். அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 நாளை வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோக்கண்ணா ஓகே. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த மாதிரி நீ சூப்பராக வந்து 4 days பிளான் பண்ணி 30 தூக்கு 60 to 70 marks வந்து பேர் மினிமம் நீ எடுக்கலாம்டா ஓகே. எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காகனா அதுதான் உனக்கு ஒரு டோன் செட் பண்ணணும்னு வச்சுக்காம. எப்படி வந்து கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு ஓவர் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ லாஸ்ட் பேப்பர் சால்வ் பண்ண கூட பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு பேப்பர் போச்சுன்னா அடுத்த ஒரு 5 பேப்பரையும் நீ வந்து பார்த்தீங்கன்னா இதே மைண்ட் செட்டோட ஐயோ ஃபஸ்ட்டு பேப்பர் போச்சுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கிறதுக்காக 4 to 5 days ஸ்பெண்ட் பண்ணி நல்லா படித்து 70 marks எய்ம் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நீ மார்க் எடுப்ப ஓகே. வெறித்தனமாக படிக்கணும். ஆல் தி பெஸ்ட்.